வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரியை வச்சு நம்ம மொபைல் ஃபோனுக்கு எமர்ஜென்சி டைமில் எப்படி நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் பேட்டரி ஏற்கனவே நம்ம 12 வோல்ட் பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பேட்டரி வச்சு நம்ம மொபைல் ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது. சம்டைம் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மொபைலுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பற்றி நான் இது பேட்ரி. ஸோ இந்த பேட்டரியில் நம்ம இப்போ இந்த பேட்டரி வச்சு நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி அடாப்டர் இருக்குது. ஸோ அந்த யூஎஸ்பி அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைக்லலாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு பைக்லலாம் அந்த யூஎஸ்பி சார்ஜரே இருக்குது. ஸோ அதே போல் ஒரு சார்ஜர் தான், ஒரு யூஎஸ்பி அடாப்டர் சார்ஜர் தான் இது. இது பார்த்திங்கன்னா 2 போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. 2.1 ஆம்ஸ் அப்படிலையும் அது பெரிய 1.0 ஆம்ஸ்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது சாதாரண ஃபோனுக்கு 1.0வும், ஸோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2.0 அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை நம்ம இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு நம்ம யூஎஸ்பி கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நம்மளே மொபைல் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேபிளை நம்ம இந்த ஒயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யூஎஸ்பி, அதாவது பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பேட்டரி இது மாதிரி இருந்ததுன்னா, ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கரண்ட் இல்லாத டைமில் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ண முடியும். சில பேர் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்காது. இன்வெர்ட்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்வெர்ட்டர் இல்லாத வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம்டைம் கம்ப்யூட்டர் யூபிஎஸ் வச்சுருப்பீங்க. அதில் இந்த மாதிரி பேட்டரி கூட, வீணாக போன பேட்டரி கூட இருக்கலாம். அந்த பேட்டரி கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு எல்இடி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு இது இந்த யூஎஸ்பி ஆன் ஆகிடுச்சு. ஸோ நைட்டில் இன்னும் பிரைட்னஸாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதில் நம்ம யூஎஸ்பி கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி சில பேர் பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வச்சுருப்பாங்க. ஸோ பவர் பேங்க் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பேட்டரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணாலே ஃபுல்லாக போதும். உங்களுக்கு நீங்கள் இந்த பேட்டரி 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சார்ஜிங் உங்களுக்கு நிற்கும். ஸோ 1 மந்த் வரைக்கும் நீங்கள் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஒரு பேட்டரி இருந்தாலே போதும். உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ இது வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டரியில் அந்த அளவுக்கு பவரை இது இழுக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மாதங்கள் வரைக்கும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சார்ஜ் ஏறும் பாருங்க. ஸோ உங்கள் வீட்டில் இதே போல் பேட்ரி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த பேட்ரி தான் 7.5 ஆம்ஸ் தான் பேட்ரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.